வணக்கம் 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 நண்பர்களே. அதிமுக உடையவும் இல்லை, செதறவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஐயா பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுகவுடைய கட்சி பார்த்தீங்கன்னா, செதறவும் இல்லை, உடையவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளருமான எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கி நடைபெற்றுச்சு. ஸோ இந்த கூட்டத்தின் கட்சி செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா, வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கையின் தற்போதைய நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஸோ அதன் பின்பு பார்த்திங்கன்னா, மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பணிகள், பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமியா ஆலோசனை நடத்தினார். அதுபோல் வருகிற ஆகஸ்ட் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா, மதுரையில் நடைபெற உள்ள மாநில மாநாடு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பூத் கமிட்டியில் அனைத்து அணியை சார்ந்த நிர்வாகிகளை உள்ளடக்கி அமைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் கடந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் அந்த பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா, மதுரையில் பார்த்திங்கன்னா நடைபெற இருக்கும் மாநில மாநாட்டிற்கான இலச்சினை லோகோ பார்த்திங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மாநாட்டிற்கு வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு அப்படின்ற மாதிரி பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமியை என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் மதுரையில் நடைபெற உள்ள மாநாடு குறித்தும் எவ்வாறு நடத்த உள்ளது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. அதிமுக பல சரித்திர சாதனை படைத்துள்ளது. 1,60,00,000 உறுப்பினர்கள் அதிமுகவில் இணைந்துள்ளனர். நாட்டிலேயே 75 நாட்களில் 1,60,00,000 உறுப்பினர்களை சேர்த்த சரித்திரம் நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ அதேபோல் தமிழகத்தில் அதிக உறுப்பினர்கள் கொண்ட ஒரே கட்சி அதிமுக தான். சில நபர்கள் இந்த இயக்கத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக திமுகவிற்கு பி டீமாக பார்த்திங்கன்னா செயல்பட்டிருக்காங்க. ஸோ அதிமுக உடையவும் இல்லை, செதறவும் இல்லை. மேகதாது அணை தொடர்பாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. அரசியல் செய்வதற்கு கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு ஒரு நாடகத்தை நடத்துகிறது. திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள அந்த முதலமைச்சரை சந்தித்து இதுவரை ஏன் தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை? ஜூன் மாதம் தருவதாக சொன்ன தண்ணீரை ஏன் இதுவரை தரவில்லை? இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதிமுக ஆட்சியில் மருத்துவத்துறை சிறப்பாக செய்யப்பட்டது. தமிழ்நாடு தான் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்தியதில் முதல் இடம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். தக்காளி மட்டுமல்ல, சின்ன வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா அனைத்தும் விலை ஏறியுள்ளது. மாமன் படம் ஓடினால் என்ன, ஓடாவிட்டால் என்ன அப்படின்ற மாதிரி விமர்சனம் சொல்லியிருந்தார். அது மக்கள் பசிய போகிறது. தனபாலை சபாநாயகர் இருக்கையில் இருந்து இறக்கி அவரது சட்டையை கிழித்தது திமுக தான். தேர்தல் வரும் பொழுது கூட்டணி பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியதான் போகிறது அப்படின்ற மாதிரி இபிஎஸ் பல விஷயங்களை கூறியிருந்தார். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.